இன்னைக்கு காலையிலேங்க பைபாஸ் ரோட்டில் பெரம்பலூர் துறை பைபாஸ் ரோட்டில் ஒரு பால் வண்டிக்கு வந்துருக்கு. பயங்கரமான ஆக்சிடெண்ட்டு. என்னென்னு கிட்டே போய் பார்க்கணும் தான் தெரிஞ்சுது. ஃப்ரண்ட்டில் அடித்து தூக்கி வயலில் போட்டுருச்சு. ரோட்டுக்கு மேலே இருந்து கீழே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. முன்னாடி ஃபுல்லாக டிரைவருக்கு ஹாஸ்பிட்டலில் அனுப்பிட்டாங்க. ஒரு 8 மணி இருக்குங்க காலையில். இந்த வண்டி தாங்க இடிச்சிது. பைபாஸ்லேருந்து வந்தது, கம்பி ஏற்றிட்டு வந்தது. இதுக்கு லைட்டாக தான் அடி, லெஃப்ட் சைடில் அடிச்சிருக்கு. அடித்த வேகத்துக்கு அந்த வண்டி கீழே வந்து விழுந்திருக்கு. போகிறோம் நம்ம தான் நிதானமாக பார்த்து போகணும். பயங்கரமான ஆக்சிடெண்ட்டு காலையில். பைபாஸில் போகும்போது பார்த்து போங்க. அங்கேருந்தான் வந்திருக்கு. செடியில் வண்டி அது குறைக்க வந்திருக்கு. இது பிழைக்கிறதே கஷ்டம். அந்த வண்டி கீழேருந்து வந்திருக்கு. இந்த வண்டி பைபாஸில் வந்து பைபாஸ் ரோட்டில் எப்போவுமே சேஃபாக வரணும். ஆமாம், அதுவும் ஊர்லேருந்து பைபாஸ் வரும்போது கொஞ்சம் பார்த்து வரணும். இல்லை அவன் முன்னாடி வந்து வேகமாக வந்திருப்பான், கிராஸ் பண்ணியிருப்பான். சைடில் வந்தோடனே இந்த வண்டி கண்ட்ரோல் மீறி ஆமாம் அடிச்சிருச்சு. அவங்களுக்கு தான் பால் வண்டி. அந்த வண்டி அது சின்ன வண்டிங்க, கீழே கவுந்துச்சு. ஆளும் ரொம்ப சீரியஸாக இருக்காரு. உழைக்கிறது கஷ்டம் தான் சொன்னாங்க. வண்டி எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கு. பெரம்பலூர் டு துறையூர் பைபாஸ் ரோட்டில் பார்த்து வாங்க. இந்த வண்டி இடித்தா என்ன ஆகுது? நாளே காலியாக வேண்டிதான். அவ்வளோ பெரிய வெயிட்டை ஏற்றிட்டு வருது இந்த வண்டி. ஆனால் அந்த வண்டி பால் வண்டி சைடில் வந்து கேப்பில் வந்திருக்கு. வந்தோடனே அடித்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. டிரைவர் தப்பிச்சு ஓடிச்சிட்டாரு. ஆளாக காணும் டிரைவர் தப்பிச்சு ஓடிட்டார். சும்மா யதார்த்தமாக காட்டுக்கு போகலான்னு வந்தேன். இந்த மாதிரி தான் தெரிஞ்சது இங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்துட்டாங்க. அவங்க வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி ஆக்சிடெண்ட் நடந்தது அப்படின்னு. பார்க்கும் போதே பயங்கரமாக இருக்குது. நேரில் நடந்ததெல்லாம் பார்க்கல.